ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணுன்றது எடுத்துக்காட்டாக கூட ஒரு பிடி மாஸ்டர் எப்படி இருக்கணுன்ட்டு நம்ம இப்போ பாதி நண்பர் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. அதேமாதிரி ஒரு பெண்களுக்கு எந்த கொடுமை நடந்தாலும் வெளிப்படையாக அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க, சொன்னாலும் அவங்க ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எடுத்துக்கணும். பெண்களுக்கு நம்ம அப்பா அம்மா நம்ம எல்லாமே வாத்தியாருங்க இவங்க எல்லாமே கேர் பண்ணி பார்த்துக்கணும். பெண்களுக்கான படம் இது. ஒவ்வொரு குடும்பத்தோடு நல்லா பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, மெசேஜ் இருக்குது, சஸ்பென்ஸ் சூப்பராக இருக்குது. ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா ஒருத்தவங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க, வெளியே சொல்கிறதுக்கு பயப்படுறாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்தை தான் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க. ஒருத்தவங்க செத்துட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு அவங்கள இது பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நடக்கும்போது அவங்க வீடு சுற்றி இருக்கிறவங்களும் சரி, அவங்க சொந்தக்காரங்களும் சரி அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அதே பொண்ணு இறந்துருச்சு, இல்லை ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னும் போது நம்ம ஹேஷ்டேக்கு ஜஸ்டிஸு அப்படின்னு போட்டு நம்ம ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அதை விட அதுக்கு தான் சொல்லிட்டா ஸ்பாய்லராக இருக்கும். கிளைமேக்ஸில் சரியான ட்விஸ்ட் இருக்குது. படம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு புரியும். படம் கண்டிப்பாக அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. எங்கே நம்ம லேக் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. நம்ம இதெல்லாம் என் மானம் போயிடும், என் குடும்பத்தோட மானம் போயிடும் அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் பொண்ணோட அந்த பிள்ளையோடைய உசுரை விட மானம் முக்கியமா? எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு நம்ம நம்மளுடைய பிள்ளைய சந்தேகப்படுறதையும் சரி, இது பண்ணுறதும் சரி, அதெல்லாம் வேணாம். அதுதான் அதை பற்றி தான் படத்தை பேசியிருக்காங்க. எண்டில் ட்விஸ்ட்டு நல்லா இருக்குது. பிஜிஎம் வழக்கமாக 3 பாட்டு தான் சொல்லி வந்தாங்க. 3 பாட்டும் நார்மலாக தான் இருந்துச்சு. பட் பிஜிஎம்மில் கிழிச்சிட்டு இருக்குது. பிஜிஎம்மில் ரொம்ப இருக்குது. அதுவும் பாட்டாக இல்லாமல் அதுலேயும் நிறையா 2-3 இன்டர்வல் பிளாக்கில் ஒரு வருது. பாரதியார் பற்றி ஒரு பாரதியார் பாட்டு ஒன்று வருது. அதெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்கூல் லைஃப்லன்னு பார்த்தோன்னா அன்ஃபர்டபுள் மெமரிஸ்லாம் இருக்கும். யாருக்கு சொல்கிறதுனே தெரியாமல் நம்ம போட்டு வச்சுப்போம் இந்த அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மேஜிக் வாலண்டர் பிடி ஒரு ஏதோ கிரியேட் பண்ணிட்டு உங்களால் எதெல்லாம் சொல்ல முடியோ அதில் போய் நீங்கள் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் தெரிய வச்சிருக்காரு. இந்தமாரி அது நல்லா இருக்குது ஃபஸ்ட் ஹாப்பில் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாப்பில் வந்தோடனே இந்த நந்தினி கேரக்டர் ரோல் வந்தோடனே இந்தமாரி இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் பண்ணல, ஸ்டீமேஜ் இன்சிடென்ட். அதே மாதிரி அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்குது. இந்தமாரி அவர் சொல்ல வரத கருத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்தாலும் யாரையும் இந்த மாதிரி தப்பாக பேசக்கூடாது, சுற்றி இருக்கணும், நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும், இது பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குது, பிடிச்சிருக்காது. அவங்களே மனம் உடைஞ்சு போயிருப்பாங்க. இந்தமாதிரி நடந்தவங்களே நம்ம கூட சேர்ந்து இன்னும் அவங்கள இந்தமாரி பேசி இன்னும் வச்சா அவங்க கடைசி ஒரே முடிவு அவங்க சூசைட் அட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. அதனால் கூட இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க நம்ம தான் சப்போர்ட் பண்ணி அவங்களை இது பண்ணணும். அந்தமாரி அது நல்லா இருக்காரு சொல்லிக்கிறார். அந்த மாதிரி இந்த ரியல் இன்சிடென்ட் பற்றி பேஸ் பண்ணி படம் இருக்காரு. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஓவர் ஆக்டிங் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். இட்ஸ் லைக் இது கொஞ்சம் எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹவு யூஸ்வலாக எப்படி மெசேஜ் டெலிவர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இது வாட்டியும் டெலிவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி மெசேஜ் இஸ் அபவுட் ஹவு வி ஷுட் ப்ரிவெண்ட் ஹராஸ்மெண்ட் ஃபார் விமன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் நல்லா தான் ஆச்சு. அவரை பார்த்துறது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு சீன் நல்லாவே பிடிச்சது. அந்த சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வெல் கொஞ்சம் முன்னாடி அந்த இன்டர்வெல் ஃபைட் சீன் தான். ஸோ அது நல்லா செமையாக ஒர்க் ஆச்சுன்னு தான் நினைக்கிறேன். பிஜிஎம் ப்ளஸ் ஆக்டிங்லாம். ஸோ அதான் எனக்கு பிடிச்சது. ஓகே, பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 10க்கு ஒரு 6 இல்லை 7 கொடுக்கலாம். 5, 6, 7 அந்த மாதிரி. தேங்க்யூ.